இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பரத் பேசிட்டு இருக்கேன். கூட்டணி சம்மந்தப்பட்டு இங்க பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டே இருக்கு. இப்ப சமீபத்தில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள போய் மீட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பின்தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் போய் அமித்ஷாவ போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அது சம்மந்தப்பட்டு இங்க பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு விதமான காசிப் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அத பத்தி ஹரிஷ் அவர்கள்ட்ட சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பிரதர் வணக்கம். வணக்கம். ஆ ஃபர்ஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவ போய் மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்க அரசியல் சார்ந்த அதாவது கூட்டணி சார்ந்து எதுவும் பேசலன்ற மாரி சில விஷயங்கள் பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. அமித்ஷா இன்னொரு இன்டர்வியூல பேசும்போது தமிழ்நாட்டுல திமுக வீழ்த்தணும்னா இங்க எல்லா கட்சிகளும் ஒன்றிணையணும்னு ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தா அண்ணாமலை அவர்கள் பின்னாடியே போறாரு. எப்படி இந்த சந்திரமுகில ரஜினி சொல்ற மாரி தான். என்ன வெள்ளை காயினுக்கு முன்னாடி கருப்பு காயின் போயிடுற மாரி அண்ணாமலை போயிட்டு வராரு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை சில விஷயங்கள பதிவு பண்ணதா, அதாவது எடப்பாடி கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொன்னதா சில தகவல்லாம் வருது. இத எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதிமுக தரப்புல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதே மாரி தம்புதுரை, சி.வி. சண்முகம் அவர்கள், கே.பி. முனுசாமி அவர்கள், இவங்க எல்லாரும் போய் அமித்ஷா அவர்களை போய் பார்த்துட்டு வந்தாங்க. அங்க தமிழக சம்பந்தப்பட்ட அந்த தமிழக விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட சில கோரிக்கைகள அவங்க வச்சிருக்காங்க. அத தாண்டி வந்து 25 மந்த்ஸ்க்கு மேலேயே வந்து அமித்ஷா அவர்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போ பூபேந்திர யாதவ் அவர்கள் தான் வந்து டிரான்ஸ்லேட்டரா இருந்திருக்காரு 2 பேருக்கு நடுவுலயும். ஸோ அங்க இருந்து எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, கூட்டணிக்கு நாங்க தயார் அப்படிங்கிறத அதிமுக தரப்புலருந்து வெளிப்படையா சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. அதே நேரம் பாஜகவுல அண்ணாமலை சில கருத்துக்கள முன் வச்சுட்டு வராரு. அதிமுகவுக்கு அகைன்ஸ்டா சில கருத்துக்கள முன் வச்சுட்டு வராரு. குறிப்பா தன்னை எதிர்த்து சில கருத்துக்கள முன் வச்சுட்டு வராரு. அதெல்லாம் அண்ணாமலை தவிர்க்கணும் அப்படிங்கிறத கேட்டாங்களே தவிர, அண்ணாமலை மாற்றணும் அப்படிங்கிற கருத்த அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தரப்புலருந்து எங்கேயுமே வைக்கல. ரைட். இப்போ அண்ணாமலை அவர்கள் டாபிக் கொஞ்சம் ஓரம் வைப்போம். இப்ப என்ன கேள்வின்னா, அண்ணாமலை ஒரு முறை ஒரு பிரஸ் மீட்ல சொன்னார்ல, இங்க வந்து பல கட்சிகள் எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்காக தவமா கிடக்குறாங்கன்னு. இப்ப நீங்களே சொல்லும்போது சொல்றீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அமித்ஷாவ போய் மீட் பண்ணிட்டு வந்தாரு. இவர் தான் எங்களுக்கு கூட்டணி வைக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. நாங்க கூட்டணி வைக்கிறோம்னு சொன்னதா நீங்களே சொல்றீங்க. அப்புறம் அதிமுக தவமா கிடக்குதா? இல்ல அதிமுக தவமா கிடக்குதாங்கிறத விட, இன்னைக்கு இருக்கிற சூழல் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான். ரைட். திமுக வந்து ஒரு 13 கட்சிகள் கொண்ட அலைன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இங்க அதிமுக மட்டுமே தனியா நிக்குது. அதிமுகக்கு 25% வரைக்கும் வோட் பேங்க் இருக்குன்னா, மிச்சம் இருக்கிற 15% வோட் பேங்க் கிட்டத்தட்ட 40% வரணும் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற 15% வோட் பேங்க ஒண்ணு சேர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கட்சியா அதிமுக செயல்படுது. ஸோ அப்ப ஒண்ணு சேர்க்கணுங்கிறதுக்காக பாஜகவை போய் அணுகுறாங்க இவங்க. ஏன்னா ஒரு வாக்கும் அதிமுக தான் போய் பாஜக அணுகுது. வேற வழி இல்லைங்க. ஒரு வாக்கும் வந்து உங்களுக்கு வந்து மாறி விழுந்துடக்கூடாது, ஒரு வாக்கும் ஸ்பிளிட் ஆகிடக்கூடாது அப்படின்னா இவங்க போய் தான் அப்ரோச் பண்ணணும். எப்படி வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011 வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை வந்து தோட்டத்தில் போய் சந்திச்சாங்களோ, அதே மாதிரி அன்னைக்கு இருந்த தமாகவுடைய தலைவராக இருந்த மூப்பனார் அவர்களை போய் சந்திச்சாங்களோ, அது மாதிரி இவரும் போய் சந்திக்கிறார். அன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதே மாதிரி தானும் ஆட்சிக்கு வரணும், அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு முன்னெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு மனக்கசப்பு இருந்தாலும் அவரே போய் சந்திக்கிறார். இல்ல நீங்க சொல்றது புரியுது. இப்போ பாமக போய் அம்மையார் போய் மீட் பண்ணதுங்கிறது வந்து ஓகே, கூட்டணிக்காக போனாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாமக வெறுக்கல, மூப்பனார் அவர்களை வெறுக்கல. ஆனா பாஜக வேணாம்னு சொல்லி ஒரு எதிர்ப்பலே ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? 96 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக மேல வெறுப்பு ஏகப்பட்ட வெறுப்பு இருந்தது. அதையெல்லாம் மீறி 98ல் பாஜகவோட கூட்டணி வச்சதன் காரணமாக தான் அந்த வெறுப்பு குறைந்தது. மறுபடியும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸோட சுப்பிரமணியன் சாமி அவர்களுடைய ஏற்பாட்டில் சோனியா அவர்களுடைய வீட்டில் வந்து டீ பார்ட்டி நடந்துச்சு. அந்த டீ பார்ட்டியின் மூலமாக ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆச்சு காங்கிரஸோட. அந்த கூட்டணி ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு அது ஒரு சரிவை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அன்னைக்கு வந்து அதிமுக மீது இருக்கிற அதிருப்தி வந்து பாமக தரப்புலேயும் இருந்தது, அதே மாதிரி தமாக தரப்புலேயும் இருந்தது. தமாக இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவோட கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறத தான் வந்து மூப்பனார் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் சொன்னார். ஆனால் அதையும் மீறி கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் திமுக வீழ்த்தணும். திமுக அரசு அவ்வளவு எதிர்ப்புகளை மக்கள்கிட்ட சம்பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால திமுக அரசு வீழ்த்தணும் அப்படிங்கிறதுனால ஒன்று சேர்ந்தாங்க. இன்றைக்கி அதே போல் ஒரு முன்னெடுப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கிறார். அது தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, தப்பு இல்லை, ரைட்டு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா போய் மீட் பண்ணிட்டு தரல. மீட் பண்ணும்போது அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி கூட கூட்டணி வைக்கக்கூடாது, அதிமுக வைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம தனித்தமா தெரிய மாட்டோம். அண்ணாமலை அங்கே பேசுனது என்ன அப்படின்னா எடப்பாடியோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது, அதிமுக கூட்டணி வைக்கிறதுல எனக்கு எந்த இதுவும் ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளரை முன்வைக்காதீங்க. யார்? அண்ணாமலை தான் சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்கணுமா? அவர் தன்னை தான் முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இல்லைங்க, இவர் இப்போ நான் சில செய்திகளில் பார்த்தேன். என்னன்னா, நீங்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் பிரச்சனை இல்லை,
ஆனா என் பதவி நீங்க பறிச்சாலும் பிரச்சனை இல்ல. ஆனா இங்க வந்து அவங்கள முன்னிலைப்படுத்தாதீங்க. பாஜக முன்னிலைப்படுத்தக்கூடிய சூழல ஏற்படுத்துங்கன்னு சொல்லி இவர் போய் சொன்னதா சொல்றாங்க. தன்னுடைய பதவியே விட்டுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் இறங்கி வந்துட்டாரு. ஆல்ரெடி அண்ணாமலை குறித்து வந்து மூத்த கட்சி தலைவர்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆதங்கத்துல இருக்காங்கலாம் செய்திகள் வருது. இப்ப பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்றத நீங்க சர்வே எடுத்து வச்சிருக்கீங்க. நான் ஜெனரலா கேட்கிறேன். பாஜக வளர்ந்திருக்கா இல்லையா தமிழ்நாட்டுல? பாஜக வளர்ந்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை வளர்ச்சி மேல எந்த விதமான கருத்து முரண்களும் அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அண்ணாமலை நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காருல்ல. அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, தன் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தன்னை விட பெரிய மனிதரா வளர்ந்துட்டு வராரு. ஆமா, தன்னால வளர முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு கட்சி தலைவர் நான் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் கட்சியை முன்னிலைப்படுத்துன்றாரு. நியாயமான உங்களுக்கு வேற என்ன முரண்பாடு இருக்கு அதிமுகவோட? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தனிப்பட்ட முறையில என்ன முரண்பாடு இருக்கு அண்ணாமலைக்கு? ஒண்ணுமே கிடையாது. சாதி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் மட்டும்தான் முரண்பாடு. தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வரும்போது அதே சமூகத்தை சேர்ந்த நான் ஏன் முதலமைச்சர் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அண்ணாமலை கிட்ட இருக்கு. அதை தகுதி இருக்கா இல்ல அண்ணாமலைக்கு? அண்ணாமலைக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அவங்க மேலிடம் பார்க்கணும். இவர் வந்து இங்கே மேனேஜராக உட்காந்துருக்காரு. இவர் நியமிக்கப்பட்ட தலைவர், அதுவும் இப்போ தலைவராக கூட இல்லை. அவர் வந்து ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு காபந்த முதலமைச்சர் ஒரு ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி மாநிலத்தை பார்த்துக்குவாங்களோ அது மாதிரி பாஜகவை கவனிச்சிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அங்கேருந்து புதுசாக ஒரு தலைவரை போட்டாங்க, இல்லை இவரையே மறுபடியும் தலைவராகினா மட்டும்தான் இவர் தலைவராக நீடிக்க முடியும். இல்லை புது தலைவரை போட்டாங்கன்னா புது தலைவருக்கு இல்லை வேலை பார்த்தா ஆகணும். சரிங்க, நீங்கள் சொல்கிறதுக்கே வரேன். அண்ணாமலை வந்து ஒரு மேனேஜராகவே இருந்துட்டு போட்டோம். இங்கே அமித்ஷா வந்து எடப்பாடியை மீட் பண்ணல, எடப்பாடி தான் போய் அமித்ஷா மீட் பண்ணிட்டு வந்தார். அப்போ எடப்பாடியோட ஓனர் வந்து அமித்ஷா நம்ம சொல்லிட முடியுமா? உங்களுக்கு ஏன் அப்படி, எதுக்காக அமித்ஷா தான் எடப்பாடியோட தலைவர்னு சொல்லணும்? ஏன்னா கூட்டணி நீங்க தானே போய் எங்களுக்கு கூட்டணி வாங்கன்னு கூப்பிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு அதிமுக தோத்துருன்ற அப்படி பார்த்தா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாமக நிறுவனர் ராமதாஸை போய் சந்திச்சாங்க. அப்ப பாமக நிறுவனர் ராமதாஸ் தான் செல்வி ஜெயலலிதா தலைவர்னு சொல்லுவீங்களா நீங்க? கூட்டணி அப்ப அவங்க பாமக கூட்டணி தேவைப்பட்டு தானே ஜாமியா இருக்கு, அதனால தானே போனாங்க. தேவைன்னா போய் கேட்கறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அதிமுக முன்னணி தலைவர்கள் நமக்கு காட்டின கரெக்டுங்க. ஆனா பாமக வந்து ஆட்சி அதிகாரத்துல உட்காந்து மக்களுக்கு ஏதோ ஒரு தீண்டாமை செயலை செஞ்சுட்டு அதை போய் சமாளிச்சு இதே பாமக மேல சட்டமன்றத்துல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சவர் செல்வி ஜெயலலிதா. சட்டமன்றத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலையதுக்கு காரணமே மருத்துவர் ராமதாஸ் தான் வெளிப்படையா பேசுனவங்க செல்வி ஜெயலலிதா. சரி, அதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோட்டத்துக்கு ராமாவரம் இந்த தோட்டத்துக்கு போயிட்டு தைலவரம் தோட்டத்துக்கு போயிட்டு பாமகவோட எங்களுக்கு கூட்டணி அவசியம் தேவை அப்படின்னு போய் கேட்கறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அன்னைக்கு திமுக வீழ்த்தியாக வேண்டிய ஒரு நிலை அதிமுக இருந்தது. அதனால போனாங்க, பேசினாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை, திமுக வீழ்த்த வேண்டிய நிலை இருக்குது. இன்னைக்கு பாஜக வளர்ந்துருக்காங்க, வளரலன்னு யாராலையும் மறுக்க முடியாது, வளர்ந்துருக்காங்க. அவங்களுடைய வாக்கு முக்கியம். அதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் பேசுகிறாரு. நான் திமுக வீழ்த்துறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய தலைவர் பதவி தான் முக்கியம். என்ன நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும், பாஜக வளர்க்கறதுக்கு நான் பாடுபடுறேன், என்ன தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நீங்கள் சுயநலத்தோடு நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒன்றும் கிடைக்காது, அவங்களுக்கும் ஒன்றும் கிடைக்காது. இதில் என்னங்க சுயநலம்? அவர் அண்ணாமலை வந்து பொது நலம் அப்படிங்கிறது ஒரு திட்டமிடலோட செயல்படக்கூடிய ஒரு அஜெண்டாவோட போகக்கூடிய ஒரு அந்த திட்டத்தை தான் ஆல்ரெடி அண்ணாமலை சொல்லிட்டாரு. ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, சார் நீங்க ஆல்ரெடி வந்து அதிமுக கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ அந்த மனநிலை தான் இருக்கீங்கன்னா? நான் எப்போ அந்த மனநிலை தானே இருக்கேன், அண்ணாமலை வந்து மாற்றி பேசக்கூடிய ஆள் கிடையாது, நீங்க வருங்காலத்தில் இதை நீங்க குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிற சொல்லி இல்லைங்கிறது முடியல. அதே அண்ணாமலை தானே இன்னைக்கு தன்னுடைய ஃபேன்ஸ் கிளப்பை வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காரு. என்னன்னு, அதிமுகவோட கூட்டணி வச்சா நாங்க வந்து அதிமுக ஓட்டு போட மாட்டோம், அண்ணாமலை பதவி விட்டுனீங்கன்னா நாங்கள் அதிமுக ஓட்டு போட மாட்டோம். அதிமுகவில் அப்படி யாராவது சொல்றாங்களா? பாஜக கூட்டணி வச்சு நாங்கள் போக மாட்டோம், ஓட்டு போட மாட்டோம்னு யாராவது சொல்றாங்களா? ஏன்னா இங்க தேவைங்கிறது அதிமுக கிடையாது, அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தல. கிடையாது. அதிமுகவினருக்கு பாஜகவின் மேல ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்கு. சில ஜெயலலிதா அவர்கள் அண்ணாமலை விமர்சிக்காத வார்த்தைகள் கிடையாது. ஆமா, அதெல்லாம் மறந்துட்டு தானே போயிருக்கீங்க. அமித்ஷா அவர்கள் இழந்துட்டு போய் நிக்கிறீங்க. கிடையாது. அமித்ஷா அவர்கள் அதிமுகவை ஊழல் கட்சி விமர்சிச்சிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது தேவைங்கிற வரப்போ நம்ம போய் நிக்கிறது தப்பே இல்லை. திமுக வீழ்த்தணும்ன்ற குறிக்கோள் ஓகே, ஆனா அந்த குறிக்கோளுக்காக உங்களோட தன்மானத்தை கொண்டு போய் அடகு வச்சுட்டு நீங்களே சொல்றீங்க அதிமுக வந்து ஊழல் கட்சி அமித்ஷா சொன்னாரு. இன்னைக்கு அதே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அதே மாதிரியான அவரை போய் பாக்குறது இல்ல, சமரசத்துக்கு உள்ளாயிட்டாருன்னு அர்த்தம். அதே மாதிரியான ஊழல் கட்சின்னு தானே மூப்பனார் அவர்களும் சொன்னாரு அதிமுகவை. மறுபடியும் மூப்பனார் அவர்கள் அதிமுக சேரலையா? அதுதான் கேட்கிறேன். உங்க தன்மானத்தை இழந்து தானே போய் நிக்கிறீங்க, ஏன்னு கேட்கிறேன். அந்த தன்மானத்தை அண்ணாமலை இழக்காம நிக்கிறாரு. நீங்க அரசியலுக்குன்னு வந்துட்டீங்கன்னா தன்மானங்கிறதெல்லாம் இங்க ஒரு பேச்சு இல்லைங்க. கூட்டணி தான் மேட்ரு. உங்களுக்கு கூட்டணி, உங்களுக்கு வலுவான கூட்டணி இருந்தது, அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து நீங்க மக்கள் முன்னாடி வச்சீங்க அப்படின்னா
மக்கள் இவங்களை வீழ்த்துறதுக்கு இவங்க சரியா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எடுப்பாங்க. ம். இல்லைன்னா ஓட் ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் திமுக தான் ஆட்சிக்கு அமரும். கரெக்ட். அப்படியே பார்த்தாலும் தமிழ்நாட்டுல மோடிக்கான அலைங்கிறது இங்க சுத்தமா கிடையாது. அது மோடிக்கான அலையில நீங்க எப்படி சொல்லுவீங்க? 18% வந்திருக்குல்ல என்டிஏக்கு, எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? ஜெயிச்சாங்களா? தேர்தல்ல வெற்றி தானே முக்கியம். இல்ல 2014ல கருணாநிதியும் செல்வி ஜெயலலிதாவும் இருந்த போதே 18% வந்துச்சு. இப்பவும் அதே 18% கொண்டு வராங்க. 18% மோடிக்கான அலை இல்ல, அவங்க வெற்றி வாய்ப்பு முக்கியமா? மோடிக்கான ஒரு வெற்றிங்கிறது இங்க தமிழ்நாட்டுல இருக்கா? இல்லையே. இங்க இல்ல, ஒரு எம்பி கூட ஜெயிக்கல. 40 ஸ்வீப் பண்ணிட்டு போனது திமுக தானே. கிடையாது. அரசியல்ல வெற்றி தானே முக்கியம். உங்களுக்கு வெற்றி தேவை அப்படின்னா கூட்டணி அவசியம். அதாங்க, கூட்டணி வச்சுமே உங்களால முடியல. பாஜக வந்து இங்க இருக்கக்கூடிய பல சாதி கட்சிகள்லாம் ஒன்று சேர்த்து அண்ணாமலை அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி வச்சாங்க. மெகா கூட்டணின்னு சொல்லி வச்சாங்க. அந்த கூட்டணியை தமிழக மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. ஏன்னா மோடி வேணான்னு சொல்லிதான். இப்ப அதை புரிஞ்சுக்காம எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தல்ல பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது அப்படின்னு தற்கொலைக்கு சமம் தானேன்னு கேட்கல. உங்களுக்கு பாஜக வேணாம்னு எத்தனை பேர் சொன்னாங்க? திமுக வாக்களிச்சவங்க எத்தனை பேர்? வெற்றி முக்கியமா இல்ல உங்களுக்கு இல்ல தேர்தல்ல வெற்றி முக்கியமா? வாக்களிச்சவங்க எத்தனை பேர்? இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன், தேர்தல்ல கூட்டணி முக்கியம் இல்ல, அதாவது கொள்கை முக்கியம் இல்ல, கூட்டணி தான் முக்கியம்னு சொல்றீங்க. நானும் திருப்பி அதான் சொல்றேன். உங்களுக்கு கொள்கை முக்கியம் இல்ல, கூட்டணி முக்கியம்னா தேர்தல்ல வாக்கு சதவீதம் முக்கியமா வெற்றி முக்கியமா? வாக்கு சதவீதம் முக்கியம், வெற்றி முக்கியம். வாக்கு சதவீதம் இருந்தாதான் வெற்றி கிடைக்கும். அதாங்க, நீங்க 18% வச்சு தோத்து போயிருக்கீங்க. அப்ப அது பெரிய பொருட்டா எடுத்துக்கூடாது. தோத்துட்டீங்க. 18%ங்கிறது மேட்டர் இல்ல. 18% 38% கொண்டு வரணும் நீங்க. அதுதான் உங்களுக்கு மேட்டர். அதான் அப்ப தோத்துட்டாங்க. 38% கொண்டு வரணும்னா 20% வாங்கின அதிமுகவையும் நீங்க உள்ள வச்சுக்கணும். நான் 8% வாங்கின நாம் தமிழரையும் நீங்க உள்ள நிக்கிறதுக்கு என்ன வழியா அதை ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வைக்கல. அப்ப அதிமுக விருப்பமும் மத்தியில ஆட்சி மாறணுங்கிறது தானே. பாஜக வேணாங்க நிலைப்பாட்டுல தானே அவங்க கூட்டணி போக. அவங்க பாஜகவும் வேணாம் காங்கிரஸும் வேணாங்கிற ஒரு மனநிலையில தான் பயணிக்கிறாங்க. தேசிய அளவுல இல்ல தேசிய நிலைப்பாடுங்கிறது உங்களுக்கு வேற இல்ல. கரெக்ட். உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. இல்ல, உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நிறைய மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. நீங்க வந்து அண்ணாமலை வந்து சுனில் அவர்களை போன வருடம் ஆகஸ்ட் மாதம் சந்திச்சிருக்காருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன் சந்திச்சார் சுனில் அவர்களை? சுனில் காங்கிரஸுடைய உறுப்பினரா, ராகுல் காந்தியுடைய ரைட் ஹேண்டா இருக்காரு. சுனில போய் அண்ணாமலை ஏன் சந்திக்கணும்? என்ன அவசியம் இருக்கு அண்ணாமலைக்கு? அது அவருடைய சுயநலம் சார்ந்து ஏதாவது இருக்கலாம்ல. அதைத்தான் சொல்றேன். சுயநலத்துக்காக அண்ணாமலை வந்து கூட்டணி வேணாம், நாங்க தான் எல்லாமே, நாங்க தனியாகவும் நிற்போம், திமுக வந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து லாபம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போறார் அப்படின்னா அவர் வந்து திமுக வீழ்த்தக்கூடிய எண்ணத்துல அவர் இல்லைங்க. திமுகவுடைய ஏஜென்ட்டா தான் அண்ணாமலை இருந்துட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். சரிங்க, திமுக ஏஜென்ட்டா இருக்காரு, பாஜகவோட மேனேஜரா இருக்காரு அப்படின்னா அப்ப பாஜகவும் திமுகவும் கள்ள தொடர்புல இருக்கா? இதுதான் கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணி அமையாம போனதுக்கு என்ன காரணம்? 2024 என்ன காரணம்? அண்ணாமலையுடைய விமர்சனங்கள் தான் காரணம். அண்ணாமலை தேவையற்ற விமர்சனங்கள் வச்சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன்னுடைய ரைட் சைட்ல நிக்க வச்சு மோடி அவருக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாரு. அப்படி இருந்தும் அண்ணாமலை ஜெயலலிதா அவர்களையும் மற்ற அதிமுக தலைவர்களையும் எம்ஜிஆரையும் கடுமையா விமர்சனம் பண்ணார். அண்ணாதுரையை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணார். அந்த பார்வை இப்ப சட்டமன்றத்துல உங்களுக்கு தெரியலையா? நம்ம கடுமையா விமர்சனம் பண்ணாரு, இப்ப இவரு கூட நம்ம கூட்டணி வைக்கணுமாங்கிற பார்வை இப்ப எடப்பாடி பழனிசாமி தெரியலையா? உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. அப்படி பார்த்தா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னை விமர்சிச்சவங்களுக்கே வந்து அமைச்சரவை பதவியெல்லாம் கொடுத்திருக்காங்க. இல்ல, தன்னை கொச்சையா பேசின ஒரு முன்னணி தலைவரை வந்து அமைச்சரவை பதவியில உட்கார வச்சாங்க. எப்படி பார்த்தாலும் அதே அம்மையார் அவர்கள் தான் மோடியா லேடியான்னு பாத்துருவோம்டான்னு சொல்லி பேசினாங்க. எங்க பேசினாங்க? கோயம்புத்தூர்ல மட்டும் தான் பேசினாங்க. வேற எங்க பேசினாங்களா இல்லையா? எங்க பேசினாலும் முக்கியம் இல்ல, பேசினாங்களா இல்லையா? கோவையில பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி கோவையில மட்டும் தான் பேசினாங்க. வேற எங்கேயாவது பேசினாங்களா இல்லையா? பேசினதானே ஏன் மற்ற தொகுதியில எங்க பேசினாங்க, எப்ப பேசினாங்க முக்கியம் இல்ல. அதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் மோடியுடைய பதவியேற்பு நிகழ்வுக்கு போனாங்க. குஜராத் முதல்வராக அவர் பதவியேற்ற போதும் போனாங்க. அப்புறம் ஏன் மோடியா லேடியா கேட்டாங்க? குஜராத் மோடியோட போனாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு மோடி வேணும்னு சொல்லி அம்மையார் நிக்கல. சரிங்களா? ஆனா எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு சமரசம் பண்ணிட்டு போய் நிக்கிறதுங்கிறது இங்க அவருடைய ஆட்சி, அவருடைய அந்த எப்படி சொல்ற நிர்வாகத்திறன் இல்லங்கிறதா நமக்கு தெரிய வருது. இதே மம்தா பானர்ஜி அவர்கள் மோடியா லேடியான்னு கேட்டுட்டு மோடியோட பதவியேற்பு நிகழ்வுக்கு எங்கேயாவது போனாங்களா? இல்ல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் போனாங்க. ஏன்னா மோடிக்கும் அவங்களுக்குமான நட்புறவுங்கிறது வேற. சரி, அவங்க 2 பேரும் நல்ல நட்புறவோட இருக்காங்க. ஆனா பாஜகவுடைய செல்வாக்குங்கிறது கோவை மாவட்டத்துல அதிக அளவில் இருந்தது. சரி, அதை வந்து கட்டுப்படுத்தி அதிமுக அங்க வாய்ப்பு வரணும் அப்படின்னா அதிமுகவில் வந்து மோடியா லேடியா அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்தே ஆகணுங்கிற சூழல் இருந்ததுனால அங்க மட்டும் தான் பேசினாங்க. சொன்னாங்கல்ல பிரதர், அதுதானே முக்கியம். ஒரு தொகுதியில பேசினதை வச்சுட்டு பொதுச் செயலாளர் அவர்களே சொல்லிட்டாங்க. அதுதான், ஒரு தொகுதியில பேசினதை வச்சுட்டு ஒட்டுமொத்தமா பாஜக செல்வி ஜெயலலிதா அவர்கள் நிராகரிச்சாங்கன்னு சொல்ல முடியும். அந்த நேரம் ஜெயலலிதா அம்மையார் வந்து கோவை தொகுதி தவிர்த்து மீதி எல்லா இடத்துலயும் வந்து பாஜக கூட்டணி வச்சாங்களா?
இல்ல அந்த தேர்தலில் பாஜக கூட்டணி வேணாம்னு தானே சொன்னாங்க. அப்போ மோடியா லேடியான்னு சொல்லும்போது தெரியுது பாஜக கூட்டணி எங்களுக்கு வேணாம், தமிழ்நாட்டுக்கே வேணாம், மோடி தமிழ்நாட்டுக்கு வேணாம்னு சொன்னாங்க. இப்போ கடைசியா மோடி நடந்து வேணாம்னு முடிஞ்ச சொன்னாங்க, ராகுல் நாடாளுமன்ற வேணும்னு தேர்தல். சொன்னாங்களா? இல்ல மோடி வேணாம்னு சொன்னாங்க, ராகுல் வேணும்னு சொன்னாங்களா? அதுவும் இல்ல. இப்ப நான் ராகுலை பத்தியே பேசல. இங்க கூட்டணி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை தான் போய் பார்த்துட்டு வந்தார். ராகுலை பார்த்துட்டு வரல. ராகுலை பார்த்துட்டு வந்தா நீங்க சொல்ற கேள்வி நானே திருப்பி கேட்பேன். அமித்ஷாவை தான் போய் பார்த்துட்டு வந்தா, பாஜக தான் பார்த்துட்டு வந்தாரு. எதுக்காக சமரசம் பண்ணி இப்ப அண்ணாமலை ஒரு மாநில கட்சியோட மேனேஜரா இருக்காரு, டிஎம்கேயோட ஒரு கைகுலியா இருக்காருன்னு வச்சுப்போமே, அவர் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. நீங்க திமுக எதிர்ப்பாளர்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு இங்க போய் அமித்ஷாவை போய் மீட் பண்ணிட்டு நீங்க தானே போய் ஓட்டு எங்களுக்கு நீங்க வாங்க, நீங்க தானே கூப்பிடுறீங்க. திமுகவின் ஏஜென்ட்கள் திமுக ஆட்சிக்கு வருங்கிற அந்த நம்பிக்கையில உறுதியா நிக்கிறாங்க. அதுல அண்ணாமலையும் உறுதியா நிக்கிறாரு. அவருக்கு வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு தெரியுது. தனித்தனியா நின்னா திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு தெரியுது. அதனால அவருக்கு ஒரு பலன் என்னன்னா, அவருக்கு வர வேண்டிய தொகை வரப்போகுது. எப்படியும் எப்படி வீட்டுக்கு வாடகை கட்டுறாரு, எப்படி அவருக்கான பெட்ரோல் செலவுகள்லாம் சமாளிக்கிறாரு, எல்லாமே அவர் எப்படி வீட்டுல வாடகை கட்டுறாரு, எப்படி வீட்டை சமாளிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசு இல்லம் இருக்கு. அதை தாண்டி அவருடைய சொந்த இல்லம் இருக்கு. அதை தாண்டி அவருக்கான விவசாய நிலங்கள் மூலமா வரக்கூடிய வருவாய் இருக்கு. அதையும் தாண்டி எம்எல்ஏவுக்கான ஊதியம்ங்கிறது வருது. அண்ணாமலை எம்எல்ஏவா இருக்கிற ஊதியம் வாங்குறதுக்கு அண்ணாமலையுடைய மனைவியின் பேர்ல இருக்கிற சொத்து மதிப்புகள் பல மடங்கு உயர்ந்திருக்கு கடந்த 3 வருடங்கள்ல. எப்படி வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய அண்ணாமலையுடைய மைத்துனர் பேர்ல பல்வேறு நிறுவனங்கள் கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஈடி போய் ரைடுக்கு போயிட்டு வந்தாங்க. அந்த சீதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல நம்ம மாற்று கருத்து இல்ல, அதை நம்ம மறுக்கவும் இல்லை. அதெல்லாம் யாரால வந்தது? ஆனா அதெல்லாம் யாரால வந்தது? திமுகவால தான் வந்தது. என்னங்க திமுக உதவி பண்ணலைன்னா இங்க சொத்து சேர்க்க முடியாது. அதை நான் திரும்ப கேட்கிறேன். திமுக அண்ணாமலை அவர்கள் வளர்க்குது அப்படின்னா அதை பாஜக வேடிக்கை பார்க்குதா? அப்போ திமுகவை வந்து வளர விடணும்னு பாஜக ஆசைப்படுதா? கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் அமித்ஷா கிட்ட போய் மீட் பண்ணிருக்காரா? அப்போ இங்க எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றப்பட்டு இருக்காரு, அவருக்கு நிர்வாகத்திறன் இல்லையா? இப்படிதான் நம்ம கேள்வி. கிடையாது. அண்ணாமலை திமுகவோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கறதுனாலதான் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த விவகாரங்கள் எல்லாம் இப்ப கையில் எடுக்கிறாங்க பாஜக தலைமை. அதிமுக அண்ணாமலை கட்சி தலைவர்கள் வந்து நீக்கிட வேண்டியதானே? உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வா முடிஞ்சிடும்ல. பிரதர், உங்களுக்கு ஒரு கட்சி நடத்துறீங்கன்னா உடனே ஒருத்தர் கட்சியில் விட்டு நீக்கினா அது என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும்னு பார்க்கணும். ஓகே, அந்த இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உடனே நீங்க வந்து எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற மாதிரி நீங்க வந்து இவரை கட்சி பதவியில நீக்கிறேன், இவர் உடனே நாங்க நீக்கிட்டு வேற ஒருத்தர் போறேன் போட முடியாது. அதுவும் தேசிய கட்சியில பண்ண முடியாது. செல்வப்பிரதிகை மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கு, எத்தனை காங்கிரஸ் எம்பிக்கள், எத்தனை காங்கிரஸ் மாநில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் போய் நிக்கிறாங்க ராகுல் காந்தி வீட்டு வாசல்ல. செல்வப்பிரதிகை மாத்துறாங்களாங்க? ஆனா அவர் ஒன்னும் மாத்த மாட்டாங்க. ஆனா அவர் ஒன்னும் திமுகவை வந்து கொச்சப்படுத்தியோ திமுக ஆட்சியை குறை சொல்லல. காமராஜருடைய ஆட்சியை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பெருமைப்படுத்தி பேசுறாரு. அதனால அவங்க ரெண்டு ஒரு காமராஜருடைய ஆட்சியை வந்து கொடுக்குறாருன்னு செல்வப்பிரதிகை பேசுறதுக்கு ராகுல் காந்தி வெட்கப்படணும். படலையே. ஆனா இங்க அப்படி இல்ல. அண்ணாமலை அவர்கள் உண்மையா தானே சொல்றாரு. ஜெயலலிதா அவர்கள் ஊழல் பண்ணாங்க, உண்மையா தானே சொல்றாரு. இல்லங்கிறேன். என்ன பிரதர் ஊழல் உண்மையா இல்லையா? அவர் ஆதாரம் வச்சிருக்கேன், ஆதாரம் காட்டுன்னு பிரஸ் மீட்ல சொல்றாரு. உண்மையா இல்லையா? திமுக ஊழல் பண்ற மாதிரி அதிமுக ஊழல் பண்ண கட்சி. அண்ணாமலை என்ன சொல்றாரு? ஊழல் வழக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார். கரெக்ட் தானே? ஊழல் பண்ணாங்க, தண்டிக்கப்பட்டாங்க. இல்ல, ஊழல் அந்த சொத்து வழக்குல வந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் அவங்க இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல இருக்கிற வழக்கை வந்து மொத்தமா முடிச்சு வச்சுட்டாங்க உச்சநீதிமன்றம். அதுக்கப்புறம் நீங்க முடிச்சு வச்சாங்க. இல்லன்னா ஊழல் பண்ணது தானே அர்த்தம். அதானே பிரதர், உங்களுக்கு சசிகலா அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக செய்யப்பட்ட பல்வேறு யுக்திகள்ல இதுவும் ஒண்ணு, சொத்து வழக்கும் ஒண்ணு. இல்லைன்னா அவசரமா வந்து பாஜக தரப்புல இருந்து ஒரு மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துல போடப்பட உடனே அவசரமா 6 மாத காலத்துக்கு மேல பெண்டிங்ல இருக்கிற ஒரு வழக்குல அடுத்த 1 வாரத்துல நாங்க தீர்ப்பு கொடுப்போம் எந்த நீதிபதியும் வரமாட்டாங்க. இப்ப நீங்க அதுக்கப்புறம் ஒரு 5 நீதிமன்றத்தையே கொண்டு போய் பாஜகவோட ஒரு பிரிவுன்ற மாதிரி இப்ப நீங்க பேசுறீங்க. 5 நீதிபதிகள் சொன்னாங்களா இல்லையா? உச்சநீதிமன்றத்துடைய 5 நீதிபதிகள் சொன்னாங்களா? அது நீதிபதி வந்து பாஜக சொன்ன கருத்து. அது எப்படி பாஜகவோட கருத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும்? கிடையாது. 5 நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்துல இருந்த 5 நீதிபதிகள் ரொம்ப ஓப்பனா சொன்னாங்க, எங்களுக்கு வந்து மத்திய அரசுல இருந்து அழுத்தம் வருது பல்வேறு வழக்குகள்ல அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கொடுக்க சொல்லி அப்படின்னு. இருக்கு சொல்லியிருக்காங்களா? ஆமா, ஊடகத்திலேயே பேசினாங்க ஓப்பனா. இல்லன்னு மறக்க முடியுமா? இன்னைக்கு கூட அந்த கட்சிகள் இருக்கு. சரி, அப்புறம் ஊடகத்திலேயே பேசியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பாஜக எதுலையுமே தலையிடலன்னு சொல்ல முடியாது. சசிகலா அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஓ பன்னீர்செல்வம் கையில வந்து கட்சியை கொடுக்கணும் அப்படின்னு இங்க பாஜக செய்த வேலைகள் நிறைய இருக்கு. ஆனா அதையெல்லாம் மீறி இன்னைக்கு திமுக வீழ்த்தணும், பாஜக வளர்ச்சி பெற்று இருக்கு அப்படிங்கறதுனாலதான் பாஜக போய் கூப்பிடுறாங்க. இல்லைன்னா கூப்பிட மாட்டாங்க. பாஜக ஒரு பொருட்டே கிடையாது. இல்லைன்னா அவங்களுக்கு
பாஜக இங்கே ஒரு 7% 8% ஓட்டு இருக்கு, அவங்களும் இருந்தால் திமுக வீழ்த்துறதுக்கு இன்னும் எளிதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதிமுக. சரி, அதனால பாஜக அணுகுறாங்க. நிறைய ஒரே ஒரு கேள்வி, அதிமுக தலைமையில கூட்டணியா இல்ல என்டிஏ தலைமையில கூட்டணியா? தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமையும். அப்படியா? ஆனா எந்த இடத்துலயுமே அதை வந்து இங்க இருக்கக்கூடிய அதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜக ஓபனா சொல்லவே சொல்லிட்டாரு. இல்லையே. எடப்பாடி பழனிசாமி ஓபனா சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஆனா அவரு போய் எங்களுக்கு கூட்டணிக்கு வாங்கன்னு போய் கேட்டார்ல. ஆனா இவரு அமித்ஷா அவர்கள் அவரே ஒரு அமித்ஷாவை சந்திச்சதுக்கு அப்புறம் என்டிஏ கூட்டணி அப்படின்னு தான் சொல்றாரு. அமித்ஷாவை சந்திச்சதுக்கு அப்புறம் டெல்லியிலேயே பேட்டி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அடுத்த நாள் என்ன சொல்றாரு, அதிமுக தலைமையிலான கூட்டணி அமையும், அது பற்றி நாங்கள் நேரம் வரும்போது சொல்றோம் அப்படின்னு தான் சொன்னார். அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் சொன்னாலே தவிர என்டிஏ கூட்டணி அவர் எங்கேயும் சொல்ல. அமித்ஷாவை பொறுத்தவரை தேசிய பார்வையில பார்க்கிறார் அமித்ஷா என்டிஏ கூட்டணின்னு. மாநில பார்வையில அதிமுக தலைமையிலான கூட்டணி. உங்களுக்கு மாநிலத்துக்கு வேற மத்திக்கு வேற. ஆனா இங்க வந்து இண்டி கூட்டணின்னு தேர்தல் தமிழ்நாடு பாஜக தலைவர் அவரே வந்து என்டிஏ கூட்டணி தான் சொல்றாரு. மாநில பார்வையில அவர் ஒன்னும் அதிமுக கூட்டணி. அண்ணாமலை வந்து மாநில பார்வையே கிடையாது. அண்ணாமலைக்கு மாநில பார்வையே கிடையாது. அண்ணாமலை தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் வந்து தேசிய பார்வை தான் இருக்கும், மாநில பார்வை கிடையாது. இந்த மாநிலத்தோட தலைவருங்க, மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் அவர் என்ன சொல்லி பிரஸ் மீட்ல சொல்றாரு. செல்வப்பிரதிகை காங்கிரசுடைய மாநில தலைவர். இண்டி கூட்டணி சார்பான இண்டி கூட்டணி தான் தலைமை தாங்கும் செல்வப்பிரதிகளா பேச முடியுமா? புதுச்சேரியில பேசுறாங்க காங்கிரசுடைய தலைவர்கள். இண்டி கூட்டணி காங்கிரஸ் தலைமையில தான் நாங்க கூட்டணி அமைப்போம், திமுக வந்தா வரட்டும் இல்ல நாங்க தனியா போவோம் சொல்றாங்க. அது மாதிரி செல்வப்பிரதிகால இண்டி கூட்டணி தலைமையில தானே நாங்க இந்த தேர்தல் சந்திப்போம், காங்கிரஸ் அந்த கூட்டணி தலைமை தாங்கும் செல்வப்பிரதிகால சொல்வாரா? சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தெளிவா இருக்காரு, இங்க நாங்க திமுக கூட்டணி அந்த வார்த்தை இங்க அண்ணாமலை சொல்லலையே. அண்ணாமலைக்கு வந்து தேசிய பார்வை தாங்க, மாநில பார்வை கிடையாதுங்க. இங்க செல்வப்பிரதிக்கு தேசிய பார்வை தானங்க, செல்வப்பிரதிக்கு மாநில பார்வைங்க, தேசிய பார்வை இல்லங்க. எப்படிங்க என்னங்க இங்கெல்லாம் ஒண்ணு அங்கடா ஒண்ணு எப்படி? செல்வப்பிரதி உங்களுக்கு என்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து காமராஜர் ஆட்சி கொடுக்குறாருன்னு சொன்னாரோ அன்னைக்கே அவருடைய பார்வை மாநில பார்வையா இருக்கு, தேசிய பார்வை இல்லைன்னு புரிஞ்சு போயிடுச்சு. தேசிய பார்வையா இருந்து ராகுல் காந்தியை வந்து இப்ப அண்ணாமலை வந்து அதிமுக ஊழல் பண்ண கட்சி, ஜெயலலிதா அம்மையார் ஊழல் பண்ணாங்கன்னு சொன்னதுனால அவர் தேசிய பார்வையா வந்துருச்சா? கிடையாது. உங்களுக்கு வந்து அண்ணாமலையால் நீங்க நரேந்திர மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு எங்கேயாவது பிரச்சாரம் பண்ண முடியும், அமித்ஷா ப்ரொஜெக்ட் பண்ணி எங்கேயாவது பிரச்சாரம் பண்ண முடியுமா? சட்டமன்ற தேர்தலுக்கு இங்க இருக்கிற மாநில தலைவர்கள் தான் பிரச்சாரம் பண்ண முடியும். ஆனா அண்ணாமலை அதை பண்ண மாட்டாரு. அதுக்காக தான் அந்த கூட்டணி அவசியம்ங்கிறாங்க பாஜக தரப்புலும். ஆனா அண்ணாமலைக்கு என்னன்னா கூட்டணி அமைந்தால் தன்னுடைய தலைவர் பதவி ஆபத்துங்கிறதுனால தான் அந்த கூட்டணி அமையக்கூடாதுன்னு உட்காந்துட்டு இருக்காரு. ரெண்டாவது அவருக்கு வர கமிஷனும் போயிடும், அதனாலதான் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காரு கண்டினியூ. எனக்கு தெரிஞ்சு நீங்க தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை ஒருவர் மட்டம் தட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. அண்ணாமலை மட்டம் தட்டுறேன்னு இல்ல, நான் தெளிவா சொல்றேன், அண்ணாமலை திமுக ஏஜென்டாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி, உங்களுக்கு வந்து திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் ஒரே அஜெண்டா, காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதுதான் உங்களுக்கு வந்து ஒரே அஜெண்டா. அப்படின்னா திமுக வீழ்த்துறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். திமுக இருந்தாலும் பரவாயில்ல, அதிமுக எப்படி போனாலும் பரவாயில்ல, நானா தான் இருக்கணும், நான் தலைவர் பதவியில் இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னா திமுக ஏஜென்ட் தான் உங்களை சொல்லுவாங்க. ரைட், பொறுத்திருந்து பார்ப்போம் பிரதர். ஒருவேளை பாஜகவும் அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்கன்னா இந்த திமுக ஏஜென்ட் நீங்க சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கூட தான் பிரச்சாரத்துக்கு போய் ஆகணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஏஜென்ட் கூட தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அண்ணாமலை மேல எந்த பிரச்சனையும் இல்லை, அண்ணாமலை மேல கோபமும் இல்லை, அண்ணாமலை மேல பேசி எதுவும் கிடையாது, வருத்தமே இல்லைங்கிற. அவங்களுக்கு டெல்லியில போய் அங்க பேசுனது என்னன்னா அண்ணாமலை சில தேவையற்ற கருத்துக்களை சொல்றாரு, அதை தவிர்க்க சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர அண்ணாமலை மாற்றுங்கன்னு எங்கேயும் சொல்லல. அண்ணாமலை மாற்றுங்கன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த ஃபேன் பாய்ஸ் எல்லாம் கதற மாதிரி கதறிட்டு இருக்கலாம். அவங்க அண்ணாமலை மாற்றுங்கன்னு அதிமுக தரப்புல இருந்து எந்த அழுத்தமும் வைக்கப்படலை. அண்ணாமலை கிளப்பி விட்டு இருக்காரு. இப்போ நான் அதிமுக கூட்டணி அமைச்சா நான் பாஜக தலைவர் பதவியில இருந்து ராஜினாமா பண்றேன், இதுக்கு அந்த கருத்தை சொல்லணும். ஏன்னா ஒரு மைண்ட் கேம் ஆடுறார் அண்ணாமலை. சென்டிமெண்ட் ஃபூல்ஸா தமிழ்நாடு மக்கள் இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காரு அண்ணாமலை, கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணுவாங்க மக்கள். ரைட், பொறுத்தது பார்ப்போம் பிரதர் என்ன நடக்குது அப்படின்னு. கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் இங்கே கூட்டணிகள் அமைய போதா இல்லை அதிமுகவோட கூட்டணியில் அமைய போதான்னு பார்ப்போம். எங்களோட இருந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி பிரதர். நன்றி.